வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் பட்டீஸ்வரம் என்னும் ஊரில் உள்ள அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? பட்டிக்கன்று மணலினால் ஒரு சுயம்பு லிங்கம் அமைத்து வழிபட்டதால் இவ்வூருக்கு பட்டீச்சரம் என்று, பெருமானுக்கு பட்டீஸ்வரர் என்றும் பெயர்கள் ஏற்பட்டன. ஞான சம்பந்தருக்கு இறைவன் முத்துப்பந்தல் அளித்து முத்துப்பந்தல் நிழலில் வரும் அழகை காண நந்தியை விலகி இருக்கும்படி பணித்த தலம். இங்கு துர்க்கை சாந்த ஸ்வரூபியாக மகிஷன் தலை மீது நின்ற கோலத்துடன், இடப்புறம் நோக்கிய சிம்ம வாகனத்துடன், அபயகரத்துடன் சங்கு சக்கரம், வில், அம்பு, கத்தி, கேடயம், கிளி ஆகியவற்றை தாங்கி அருள்பாலிக்கிறாள். விஸ்வாமித்ர முனிவருக்கு காயத்ரி மந்திரம் சித்தி பெற்று பிரம்மரிஷி பட்டம் பெற்றதும் இத்தலத்தில்தான் என்கின்றனர். மார்க்கண்டேயர் வழிபட்ட தலம் இது. இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 86வது தேவார தலமாகும். அஷ்டபுஜங்களுடன் அருள்பாலிக்கும் இந்த விஷ்ணு துர்க்கை துர்காலட்சுமி எனவும் அழைப்பர். நவசக்தி நாயகி, நவரத்தன நாயகி, நவயோக நாயகி, நவகிரக நாயகி, நவராத்திரி எனவும் போற்றப்படுகிறாள் இந்த துர்க்கை. இங்குள்ள துர்க்கை அம்மனை வழிபட்டால் ராகுகேது செவ்வாய் தோஷங்கள் நீங்கும். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் ஆகியவை கிடைக்கப் பெறலாம். ராகுகால நேரங்களிலும் முக்கியமாய் செவ்வாய் மற்றும் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில், அமாவாசை, பௌர்ணமி நாட்களிலும், அஷ்டமி, நவமி திதிகளும் வழிபடுகிறார்கள். இத்தலத்து பைரவர் மிகவும் விசேஷமானவர். சத்துரு தோஷம், பிணி நீக்கம், விஷக்கடி, நாய்க்கடி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் பைரவரை வழிபட்டு பலன் அடைகிறார்கள். இத்தலத்து பட்டீஸ்வரனை வணங்குபவர்களுக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும். மேலும் வேலை வாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். துர்க்கைக்கு எலுமிச்சம்பழ மாலை சாத்துகிறார்கள். எலுமிச்சை விளக்கு ஏற்றுகிறார்கள். அம்மனுக்கு புடவை சாத்தியும் தங்கள் நேர்த்திக்கடனை செய்கிறார்கள். பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி என்று பைரவாஷ்டமி அபிஷேகம் செய்கிறார்கள். சுவாமிக்கு வஸ்திரம் சாத்துகிறார்கள். அம்பாளுக்கு புடவை சாத்துகிறார்கள். சுவாமிக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம், விபூதி, திரவியப்பொடி, மாப்பொடி, எண்ணெய், தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்கிறார்கள். கார்த்திகை சோமவாரம் சுவாமிக்கு 1008 சங்காபிஷேகம் செய்கிறார்கள். இவை தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனைகள் செய்கிறார்கள். மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குகிறார்கள். சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்து பக்தர்களுக்கு தருகிறார்கள். மாமன்னன் ராஜராஜ சோழன் முதலான சோழ மன்னர்கள் அனைவராலும் ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்யப்பட்ட அம்பிகை இவளே. ஒரு நூற்றாண்டுகளுக்கு மேலாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரத்தின் வடபுறம் அமைந்திருந்த சோழன் மாளிகையில் சோழ மன்னர்களின் அரண்மனை காவல் தெய்வமாக அருள்பாலித்து வந்த தெய்வம் இவள். அரண்மனையின் வாயில்களில் முறையே விநாயகரும், முருகரும், பைரவரும் எழுந்தருளி உள்ளார்கள். சோழ மன்னர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போதும், வெற்றி வாகை சூட போர்க்களம் புகும் போதும் இந்த தேவியின் அருள்வாக்கு பெற்ற பின்னரே செயல்படுவர். சோழ ராஜ்யம் முடிவுக்கு வந்த பின்னர் துர்க்கை அம்மனை இக்கோவிலில் பிரதிஷ்டை செய்துள்ளனர். இந்த துர்க்கை மற்ற தலங்களில் இருப்பது போல் அல்லாமல் சாந்த ஸ்வரூபியாக இருக்கிறாள். இவ்வன்னை மகிஷன் தலை மீது நின்ற கோலத்துடன், சிம்ம வாகனத்துடன், திரிபங்க ரூபமாய் 8 திருக்கரங்களுடன், முக்கண்களுடன், காதுகளில் குண்டலங்களோடு காட்சி தருகிறாள். காளி மற்றும் துர்க்கைக்கு இயல்பாக சிம்ம வாகனம் வலப்புறம் நோக்கியதாக காணப்படும். ஆனால் சாந்த ஸ்வரூபியான இந்த துர்க்கை சிம்ம வாகனம் இடப்புறம் நோக்கி அமைந்துள்ளது. திருஞான சம்பந்தர் சிவாலயங்கள் தோறும் சென்று வழிபட்டு வரும் நேரத்தில் திருச்சட்டி முற்றத்தில் வழிபட்ட பின் இத்தலத்திற்கு வந்தார். அப்போது வெயில் காலமானதால் சூரியனின் கதிர்கள் சுட்டெரித்தன. வெயிலின் கொடிய வெப்பத்தை தணிக்க இத்தலத்து பட்டீஷர் பூதகணங்கள் மூலமாய் அழகிய முத்துப்பந்தலை அனுப்பி வைத்தார். ஞான சம்பந்தர் இறைவன் அருளை வியந்து பணிந்து போற்றி முத்துப்பந்தலின் நிழலில் வந்தார். ஞான சம்பந்தர் நடந்து வந்த அழகிய காட்சியை காணவும், திருஞான சம்பந்தர் தன்னை தரிசிக்கவும் பெருமாள் நந்தி தேவரை விலகி இருக்க கட்டளையிட்டார். நந்தியும் விலகியது. ஞான சம்பந்தர் பரவசத்தில் இறைவனை வணங்கி ஆனந்த பெருவெள்ளத்தில் பாடல் மறை எனத் தொடங்கும் பாமாலையை பாடி தலத்தில் தங்கினார். இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. காமதேனு பசுவின் புத்திரி பட்டி பூசித்ததால் பட்டீஸ்வரம் என்ற பெயர் ஏற்பட்டது.
ராமருக்கு சாயகத்தி தோஷம் நீங்க பெற்ற தலம் இது. பராசக்தியே தவம் செய்து வழிபட்ட தலம் இது. மாலவ தேசத்து தர்மசர்மா என்ற அந்தணனுக்கு மேதாவி முனிவரின் சாபத்தால் ஏற்பட்ட நாய் வடிவம் இத்தலத்தில் உள்ள ஞானவாவியின் துளி பட்டமையால் சாபம் நீங்க பெற்றது இத்தலத்தின்தான். துர்க்கையம்மன் மிகவும் சக்தியுள்ள தேவதையாய் விளங்குவதால் வெளியிடங்களில் இருந்தும் பலர் தங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் வந்து தரிசித்து செல்கிறார்கள். நாயக்கர் கால கலை அம்சம் பொருந்திய கோவில் இது. மராட்டியர் கால ஓவியங்கள் கோவிலில் காணப்படுகின்றன. மிகவும் பழமையான கோவில் இது. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். பராசக்தி ஆனவள் தனித்து தவம் செய்வதற்காக இத்தலம் அமைந்த இடத்திற்கு வந்து ஒரு வனம் அமைத்து தவம் செய்தாள். தேவர்கள் மரம், செடி, கொடிகளின் வடிவம் தாங்கி உதவி செய்தனர். தவத்திற்கு உதவ வேண்டி காமதேனு தன் புத்திரி பட்டியை அனுப்பியது. தேவியாரின் தவத்திற்கு உதவியான பணிவிடைகள் செய்தது. தேவியாரின் தவத்திற்கு உவந்து பெருமான் தமது சடைமுடியுடன் காட்சி தந்தார். அதனால் அப்பெருமானுக்கு கபர்தீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. இவ்வனத்தின் பெருமையையும் தூய்மையையும் பற்றி உணர்ந்ததால் தானும் பெருமானை பூஜிக்க விரும்பி மனநினால் ஒரு லிங்கம் அமைத்து நாள்தோறும் விதிப்படி பூஜித்து வந்தது. தனது தூய்மையான பாலை கொண்டும் ஞானவாவியின் நீரை கொண்டும் நீராட்டி வழிபட்டது. பெருமான் அவ்வழிபாட்டிற்கு மகிழ்ந்து மணலினால் ஆகிய லிங்கத்தில் என்றும் நிலையாய் அமர்ந்து அருளினார். பட்டிக்கன்று வழிபட்டதால் இவ்வூருக்கு பட்டீஸ்வரம் என்றும் பெருமானுக்கு பட்டீஸ்வரர் என்றும் பெயர்கள் ஏற்பட்டன. கோவிலின் மூலவர் பட்டீஸ்வரர், தாயார் பல்வலை நாயகி ஞானாம்பிகை, தலவிருச்சம் வன்னி, தீர்த்தம் ஞானவாவி, புராண பெயர் மலபாடி பட்டீஸ்வரம், இப்போது இருக்கும் பெயர் பட்டீஸ்வரம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8:30 வரை திறந்திருக்கும். இக்கோவில் கும்பகோணத்தில் இருந்து பட்டீஸ்வரத்திற்கு அடிக்கடி பஸ் வசதி உண்டு. அருகில் உள்ள ரயில் நிலையம் கும்பகோணம், அருகில் உள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.